கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு கூட்டமான மால்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு, நேத்து நைட் எங்க செலவு பண்ணீங்கன்றது எல்லாமே உங்க நெத்தியில டிஜிட்டலா தெரியுது. செம ஆக்வர்டா இருக்குல்ல? ஆமா, கண்டிப்பா. ஃபைனான்ஸ் விஷயத்துல இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்தா யாருக்குமே செட் ஆகாது. ஆனா இன்னைக்கு நம்ம கிரிப்டோ உலகம் கிட்டத்தட்ட அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. பிளாக் செயின்ல எல்லாமே பப்ளிக் லெட்ஜர்ல ஓப்பனா இருக்கு. அதான், அந்த ஓப்பனான உலகத்துல எப்படி ஒரு பிரைவேட் ஸ்பேஸை உருவாக்குறது? இன்னைக்கு நாம இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வச்சு டீப்பா அலச போற ஆரிஜின் ப்ராஜெக்ட் இத பத்தி தான் பேசுது. கிரிப்டோல இருக்கிற ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எப்படி லாங் டேர்ம் லாபத்தை, அதாவது அந்த சஸ்டைனபிலிட்டியை உருவாக்க போறோம்னு அவங்க சொல்றாங்க. ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் சும்மா டெக்னிக்கலா பேசாம லாங் டேர்ம் பிசினஸ் லாஜிக்கை இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே ஆச்சரியம்தான். ஏன்னா அவங்களோட அந்த லாஜிக் ரொம்ப சிம்பிள். பிரைமரி மார்க்கெட்ல ரியல் வேர்ல்ட் வேல்யூ கொடுக்கிற ப்ராஜெக்ட் நாங்க மட்டும்தான் ஆரிஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிளைம் பண்றாங்க. அந்த கோர் ப்ராப்ளம் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த பிரைவசி தான். ஆமா, அந்த நெத்தி டிஜிட்டல் பர்ஸ் மாதிரி. கரெக்ட். பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது யாருமே அவங்க போர்ட்ஃபோலியோவை பப்ளிக்கா காட்ட விரும்ப மாட்டாங்க இல்லையா? அங்கதான் இவங்க வராங்க. அப்ப எல்லாரும் அவங்க பணத்தை நடுரோட்ல வச்சிருக்கிற ஒரு உலகத்துல ஆரிஜின் ஒரு செக்யூர்டான லாக்கரை உருவாக்குறாங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. அந்த லாக்கர் மேல மக்களுக்கு இருக்கிற தேவையில இருந்து தான் அவங்களோட உண்மையான மதிப்பு உருவாகுது. மக்கள் தங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாவை மறைச்சு வைக்கிறதுக்காக கண்டிப்பா பே பண்ணுவாங்கன்னு இவங்க நம்புறாங்க. ஒரு நிமிஷம், லாக்கர் தேவைதான், ஆனா லாக்கருக்கு வாடகை கொடுக்கிற மாதிரி பிரைவசிக்கு மட்டும் மக்கள் பணம் கொடுத்துட்டே இருப்பாங்களா? அதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது ஒரு இனிஷியல் டிமாண்டை உருவாக்கலாம், ஆனா அது எப்படி ஒரு லாங் டேர்ம் நிலைத்தன்மையா மாறும்? அது நல்ல கேள்வி. இங்க தான் அவங்க ஈகோ சிஸ்டம் ப்ளே ஆகுது. பாத்தீங்கன்னா ஆரிஜின் வெறும் ஒரு சிங்கிள் டோக்கன் கிடையாது. இந்த பிரைவசி சொல்யூஷன்ல இருந்து வர்ற வேல்யூ அவங்களோட செகண்டரி மார்க்கெட் வழியா நேரா யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃப்ளோ ஆகுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. வெயிட், இது லாஜிக்கலாவே கொஞ்சம் இடிக்குதே. கிரிப்டோவோட அனானமஸ் பிரைவசியையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரெகுலேட் பண்ணப்படுற பாரம்பரிய யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டையும் எப்படி லிங்க் பண்ண முடியும்? ஒரு பக்கம் பிரைவசி, இன்னொரு பக்கம் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன். இது ரெகுலேட்டர்ஸ் அலோ பண்ண மாட்டாங்களே. அதான் அந்த ட்ரிக். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல டெக்னிக்கல் டீடைல்ஸ் ரொம்ப நுட்பமா இல்லைனாலும் அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் சொல்லப்படுற கம்ப்ளைன்ஸ் லேயர்ஸை யூஸ் பண்ணி டோக்கனைஸ்ட் ஸ்டாக்ஸ் வழியா இதை சாத்தியமாக்குறாங்க. இது ஒரு டோல்கேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, ஒரு டோல்கேட். ஆமா, கிரிப்டோன்றது ஒரு பிரைவேட் ஹைவே, யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு பப்ளிக் சிட்டி. நீங்க சிட்டிக்குள்ள போறணும்னா டோல்கேட்ல செக்கிங் நடக்கும்ல, அது மாதிரி. ஓஹோ, அப்போ டோல்கேட்ல ரெகுலேட்டர்ஸ்க்கு தேவையான கம்ப்ளைன்ஸ் டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு யூசரோட கோர் பிரைவசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது நான் யாருன்னு வெரிஃபை பண்ணிக்குவாங்க, ஆனா என் பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பப்ளிக்கா காட்ட மாட்டாங்க. அப்படிதானே? பர்ஃபெக்ட், சரியா சொன்னீங்க. இந்த பிரிட்ஜ் வழியா தான் கிரிப்டோவோட டிமாண்ட் நேரடியாக ட்ரெடிஷனல் ஈக்விட்டி மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகுது. இதுதான் டாக்குமெண்ட்ல இருக்கிற அந்த மெயின் வேல்யூ ஃப்ளோ ஃபார்முலா. அதாவது ரியல் வேல்யூ ஒரு டிமாண்ட உருவாக்குது. அந்த டிமாண்ட் இந்த டோல்கேட் ஈகோசிஸ்டம் வழியா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டுக்கு வேல்யூவா பாயுது. அதுவே அவங்களுக்கு லாங் டேர்ம் லாபமாவும் நிலைத்தன்மையாவும் மாறுது. இது உண்மையிலே செம ஸ்மார்ட்டான மூவ். ஏன்னா நாளைக்கு கிரிப்டோ மார்க்கெட்ல பெரிய அடி விழுந்தாலும் இவங்களோட பேக்கப் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, பிரைவசி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஃபீச்சரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க பில்ட் பண்றாங்க. வெறும் டெக்னிக்கல் பஸ்வேர்ட்ஸை நம்பாம வேல்யூ ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் இதுல ஹைலைட். அதான், இதை கேட்குற உங்களுக்கும் இது ஒரு முக்கியமான அளவுகோலா இருக்கும். இனிமேல் நீங்க எந்த ஒரு புது கிரிப்டோ இல்லைன்னா டெக் ப்ராஜெக்டை பார்க்கும்போதும் நிஜ உலகத்துல அவங்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அந்த வேல்யூ எப்படி மார்க்கெட் சஸ்டைனபிலிட்டியா மாறுதுன்ற லாஜிக்கல் பாத் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா, அதுதான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பேசிக் ஃபவுண்டேஷன். ஃபைனலா ஒரு விஷயம், அந்த நெத்தியில தெரிகிற டிஜிட்டல் பர்ஸுக்கும் பாதுகாப்பான லாக்கருக்கும் திரும்ப வருவோம். இந்த ஆரிஜின் ப்ராஜெக்ட் உண்மையிலேயே கிரிப்டோ பிரைவசியையும் ட்ரெடிஷனல் யுஎஸ் மார்க்கெட்டையும் இந்த கம்ப்ளைன்ஸ் டோல்கேட் வழியா சக்சஸ்ஃபுல்லா இணைச்சிட்டாங்கன்னா எதிர்காலத்துல அனானிமஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மேல உலகளாவிய நிதித்துறை வச்சிருக்கிற பார்வையே முழுசா மாறிடுமா. அந்த லாக்கர் சாவியை ட்ரெடிஷனல் மார்க்கெட்ஸ் எப்படி ஏத்துக்க போகுது, இதை பத்தி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.